ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகப் ஃப்ரம் தெர்பின் கேபிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஆப்ஷனல் பையிங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம், ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வேலைக்கு வச்சுருக்கேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ மட்டும் தான் அதை பை பண்ணுவார். நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் அவர் செல் பண்ணுவார். யார் அவர், நான் எவ்வளோ இவ்வளோ கொடுத்துட்ருக்கேன், ஸோ எதுக்காக இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றதையும், இந்த மூலிமா எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னலாம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு லைன் விடாமல் கண்டிப்பாக நீங்களும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற ஏதாச்சும் ஒன்று புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் 2 பார்ட்டாக பிடிச்சிருக்கேன், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷனை எப்படி பை பண்ணுறது, என்னென்ன கண்டிஷன்ஸில் நம்ம அதுக்கு கொடுக்குறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ட் பி போடுறேன், ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டோம்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்கும். கைஸ், கண்டென்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரெண்டாவது என்னென்ன இண்டிகேட்டர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எப்படி என்ட்ரி கண்டிஷன்லாம் கொடுக்க போகிறோம், எக்ஸிட் கண்டிஷன் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் லைவாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ எல்லா கண்டிஷனுமே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷனில் நம்ம எப்போவுமே பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் நிஃப்டி பண்ணுவோம், பட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பல தடவை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி வர ட்ரேட் தான் நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீமியம் பேஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ப்ரீமியம்னா நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கோ புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கோ ஒரு ப்ரீமியம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்கிற ப்ரீமியம் தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எந்த எக்ஸ்பைரி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி, அதாவது கரண்ட் வீக்னா இப்போ நடந்துருக்கிற எக்ஸ்பைரி, நெக்ஸ்ட் வீக்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது கரண்ட் மந்த், ஏதோ ஒரு ப்ரீமியம் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் செலெக்ஷன். ஸோ இண்டிகேட்டரில் நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பொலிஜர் பேண்டு, 2 பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட், 3வது RSI, 4வது EMA. ஸோ இந்த 4 இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு பை பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்லேயும் பார்த்துடலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9:07 என்ட்ரி எடுக்க மாட்டோம். 9:30 மேலே வர்றத என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி, அதாவது காலையில் 9:30 AM. டைம் பார்த்தீங்கன்னா 1 minute டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 3 minutes 5 minutes அது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். பட் 1 minute டைம் ஃப்ரேம் தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பொலிஜர் பேண்ட் இருக்குல்ல, அந்த பொலிஜர் பேண்டில் மொத்தம் 3 பேண்ட் இருக்கும். அப்பர் பேண்ட், மிடில் பேண்ட், லோயர் பேண்ட் இருக்கும். அதில் நம்மளுடைய 1 minute டைம் ஃப்ரேமு எப்போ அப்பர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அந்த கண்டிஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன், நான் க்ளோஸ் அபோவ் அப்பர் பொலிஜர் பேண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த கண்டிஷன் என்னன்னா, நம்ம பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பிவோட் பாயிண்ட்டில் R1 பிவோட் அண்டு சப்போர்ட், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் R1 லெவலில் எப்போ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ, அந்த 1 minute டைம் ஃப்ரேம் R1 லெவலில் எப்போ கிராஸ் பண்ணி போகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னன்னா, RSI நம்மளுக்கு 70க்கு மேலே இருக்கணும். அந்த 3 கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் எக்ஸிட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. ஆனால் இதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே நம்மளுக்கு என்ன பண்ணணும், எக்ஸிட் ஆகிடணும். நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்ஸிட் டைம். ஸோ எக்ஸிட் டைம் கரெக்டாக நீங்கள் காலையில் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுத்தாலும் சரி, 3:15 மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 3:15 ஈவினிங் 3:15 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10%, டார்கெட் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இன்கேஸ் நம்ம டைரெக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ அதனால நான் EMA எடுத்திருக்கேன். அந்த EMAக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ, அதாவது நம்ம 1 minute டைம் அந்த EMAக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ என்ட்ரி கண்டிஷன் பார்த்தாச்சு, எக்ஸிட் கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆளை செட் பண்ணியிருக்கோம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு ஆல்கோ பிளாட்ஃபார்ம் தான். அவர் பேர் குவான்மேன். இந்த குவான்மேனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அண்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து லைவ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் டெஸ்ட் எடுக்கணும். எப்போவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துக்கணும்.
பேக் டெஸ்ட் எடுத்து மினிமம் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரீவியஸாக எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ப்ளஸ் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா குவான்மன் டைப் பண்ணுங்கள். ஸோ குவான்மன் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லிங்க்லேயே ஒன்று ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் குவான்மன் ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் வித் யுவர் ப்ரோக்கர்னு வரும். இந்த ப்ரோக்கரில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த ப்ரோக்கரோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் ஆலிஸ் ப்ளூ வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அப்ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த இடத்துல பாருங்க கிரியேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கிரியேட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்லாமே நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா அந்த கிரியேட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேட் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இந்த இடத்துல பேக் டெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கங்க. லைவ்னா லைவ் வரும், இந்த இடத்துல பேக் டெஸ்ட்னா பேக் டெஸ்ட் வரும். ஸோ பேக் டெஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க டேட் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜனவரி 2023 நான் வந்து என்ன பண்ணுறேன் பேக் டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ அந்த 20ஆம் தேதி மார்ச் 2024 வரைக்கும் உள்ள டேட்டாவை நான் பார்க்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆல்கோ. ஸோ சும்மா நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஹிஸ்டாரிக் கேலண்டர்ஸ் வந்து மினிட்ஸ் கேலண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே மினிட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து நம்ம F&O தான் பார்க்க போகிறோம். ஸோ F&O இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு 4 இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கேண்டில் எந்த கேண்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து 1 மினிட் கேண்டில். அதனால் அந்த கேண்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே இதில் சேவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து 1 மினிட் கேண்டிலாக வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா கேண்டிலுமே வந்து 1 மினிட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இண்டிகேட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொலிஜர் பேண்ட். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பொலிஜர் பேண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ பொலிஜர் பேண்ட் டைப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் எல்லாமே. ஸோ இதில் நேம் எதுவும் மாற்றினாலும் கூட மாற்றிக்கலாம். அது மாதிரி கேண்டில் 20 பீரியட் சேம் தான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதில் வந்து டைம் ஃப்ரேம் மட்டும் 1 மினிட் மட்டும் மாற்றிக்கோங்க இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இண்டிகேட்டர் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா RSI லெவல். ஸோ RSI நார்மலாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு உங்களுக்கு RSI இங்கேயே வரும். அதே மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வைக்கணும். ஸோ அதனால் 1 மினிட் கேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிவோட் பாயிண்ட் இருக்குது. ஸோ பிவோட் டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் இது இல்லை, நீங்கள் வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே டே கேண்டில் தான் வரும். ஸோ அதனால் வந்து இதை அப்படியே மாற்றிக்கலாம். நீங்கள் வேறு அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து கேட்டகரி வந்து ட்ரெடிஷ்னல் தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிட் கண்டிஷனுக்காக இது வந்து EMI இண்டிகேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் இருந்தால் பீரியட் பற்றி 9. ஸோ இந்த 9 மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வேறு தான் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து ஆக்சுவலாக என்ன இண்டிகேட்டர் ஸ்டாண்டர்டாக இருக்கோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு புதுசாக நம்ம இண்டிகேட்டர் ஒன்றும் ஃபைன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் எல்லா இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா பேங்க் நிஃப்டி கொடுத்துட்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ட்ரி கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ எப்போ என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் நான் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எடிட் ஆப்ஷன் போய்க்குங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 மினிட் கேண்டில், அதாவது 1 மினிட் கேண்டில்லாம் என்னென்னா க்ளோஸ். ஸோ க்ளோஸ் வந்து கரண்ட் க்ளோஸ் வந்து அபோவ் எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா அப்பர் பொலிஜர் பேண்ட். அப்பர்னு டைப் பண்ணுங்கள். பொலிஜர் பேண்ட் வரும் பார்த்தீங்கன்னா அப்பர் பொலிஜர் பேண்ட். அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அண்டு கண்டிஷன் கொடுக்கணும். ஆர் கொடுக்கக்கூடாது. ஆர்னா ஏதாச்சும் ஒன்றுன்னு அர்த்தம். அண்டு கொடுத்தீங்கன்னா இதுவும் சேர்த்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது சேர்த்து கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த இண்டிகேட்டர் என்ன யூஸ் பண்ணோம்னா ஸோ அடுத்த க்ளோஸ் வந்து அதாவது அந்த 1 மினிட் கரண்ட் 1 மினிட் கேண்டலோட க்ளோஸ் வந்து அது அபோவ் எதோட அபோவ் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் 1. அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 எது அப்படின்னா பிவோட் பாயிண்டர் ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ பிவோட் பாயிண்டர் ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அது ஒரு கண்டிஷன். அடுத்த மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RSI வந்து இருக்கணும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இஸ் அபோவ்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் 70க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மொத்தம் 3 கண்டிஷன் தான். ஸோ என்ட்ரி கண்டிஷனுக்கு நம்ம மொத்தம் 3 கண்டிஷன் சொல்லியிருந்தோம். அந்த 3 கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக சேவ் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸிட் எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் லாஸோ டார்கெட் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதில் வந்து என்ன கொடுக்க போகிறீங்கன்னா இண்டிகேட்டருக்குனால அதனால் இஎம்ஐ பேஸ் பண்ணி. ஸோ அதனால் கரண்ட் க்ளோஸ் வந்து இஸ் கிராசிங் பிலோ. இது வந்து கிராசிங் பிலோ பண்ணால் நார்மல் பிலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு EMA எக்ஸ்போனன்ஷியல். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ கரண்ட் க்ளோஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸிட் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அதுதான். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக்னா இப்போ இந்த வீக்
எக்ஸ்பைரி முடியும். இது இல்லாம அடுத்த வீக் ஒண்ணு வரும். அத நம்ம செலக்ட் பண்ண போறேன். அது இல்லாம எந்த பிரைஸ் அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் பண்ணி பண்ண போறோமா? இல்ல. நம்ம வந்து பிரீமியம் பேஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ, அதில பிரீமியம் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ, பிரீமியோட பிரைஸ் எவ்வளோனா ₹100. ஸோ, அந்த ₹100 வச்சுக்கங்க. கால் ஆப்ஷன் பை பண்ண போறோம். ஸோ, எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா, இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்னா, 10,000க்கு எத்தனை குவான்டிட்டி வருதோ அத்தனை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. 6 லாட் வந்து போட்டுக்கங்க. அதுக்கு இது வந்து நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க வந்து 10 குவான்டிட்டி ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா செக் பண்ணும்போது ஒரு சின்ன லாட்ட மட்டும் போட்டு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேபிட்டல் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி பை கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து 10% ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். 10+ ஸ்டாப் லாஸ். அதே மாரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 100% டார்கெட். ஸோ, என்ட்ரி கண்டிஷன் எல்லாமே மேட்ச் பண்ணிட்டேன். அதே மாரி என்ட்ரி கண்டிஷன்ல டைம் குடுக்கணும். ஸோ, டைம் பாருங்க இந்த இடத்துல நம்ம வந்து இன்ட்ராடே பண்ண போறோம். ட்ரேட் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30. அதே மாரி டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 15:14 வரைக்கும் சொல்லியிருந்தேன் நானு. அதே மாரி ஒரு நாளைக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் எடுக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 5 டிரான்சாக்ஷன் போங்க. ஏன்னா 5 தடவ என்ட்ரி குடுச்சுன்னா 5 தடவ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது எம்டிஎம் டார்கெட், எம்டிஎம் ஸ்டாப் லாஸா போட்டுக்கலாம். அத வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போக போக புரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ, இப்போதைக்கு நான் வந்து இங்க ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டேன். அதனால நான் வந்து இதில வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். இப்போ வந்து டேட்டும் நம்ம குடுத்தாச்சு. ஜனவரி 2023 இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப இதில பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து 1 வருஷத்துக்கு 1 கிரெடிட், 2 வருஷத்துக்குனா 2 கிரெடிட். ஸோ, கிரெடிட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீ அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 100 ஃப்ரீ வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம சப்மிட் குடுத்துறேன். சப்மிட் குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பேக் டெஸ்ட் ரன் ஆகும். ரன் பாருங்க வித்தின் 5 செகண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் டெஸ்ட் வந்து ரெடி ஆகி உங்களுக்கு வந்து வந்துரும். நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, வெறும் ₹10,000 தான். ஆனா, எனக்கு கிடைச்ச அமௌண்ட் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ₹1,21,936 வந்து கிடைச்சிருக்கு. இதில கீழ வந்து பாருங்க, கிராஃப் பாருங்க எவ்வளோ வந்து ஒரு அப்படியே மைல்டு மைல்டா கீழ வந்துட்டு மேல போய் கீழ வந்து மேல. ஸோ, அப்படியே வந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா நல்லா மேல போயிருக்கு. இந்த மாரி தாங்க மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ, இந்த மாரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்க குமுலேட்டிவா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். நான் வந்து இன்னும் ஸ்லிப்பேஜஸ் ஆட் பண்ணல. ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கீழ வந்து பாருங்க இதில பார்த்தீங்கன்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்க 50% இருக்கு. அதாவது 50 கிட்ட இருக்கு. ஸோ, எப்பவுமே வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 30-50க்கு மேல இருந்தாலே போதும். உங்களுடைய அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 60-70% இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். நீங்க வந்து பேக் டெஸ்ட் வந்து மாத்தி மாத்தி உங்களுடைய கண்டிஷன்ஸ வந்து எப்படி எப்படிலாம் வருதோ மாத்தி பார்த்துட்டு, உங்களுடைய பேக் டெஸ்ட் நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? அது இல்லாம ரிஸ்க் பெர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே 1.5 இருக்கு. அதாவது நம்ம 10,000 நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு கிடைக்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 அந்த மாரி ரேஞ்சு. ஸோ, 1.58% வந்துட்டு நம்ம ரிஸ்க்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? டாடன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% கிட்ட ட்ராடவுன் இருக்கு. ஏன்னா, ஆப்ஷன் பையிங்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ராடவுன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க 10,000 போட்டுருக்கீங்க. 7,600 வந்து ட்ராடவுன்ல இருக்கு. ஸோ, ட்ராடவுன குறைக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்றேன் நான் அடுத்து. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வின்னிங் ஸ்ட்ரீக் கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, ஒரு 15 தடவ நீங்க வின் பண்ணியிருக்கீங்க. கன்டினியூஸா வந்து 8 தடவ லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ, இதுதான். அது இல்லாம உங்களுக்கு பாருங்க மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிருக்கு. அதே மாரி எல்லா டேயுமே, எல்லா மந்த்துமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. எல்லாமே கிரீன் மந்த் தான். ஸோ, எங்கேயுமே நெகட்டிவ் வரல. இன்னும் நம்ம ஸ்லிப்பேஜ் அப்ளை பண்ணல. ஸ்லிப்பேஜஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. இதே மாரி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ட்ரேட் எடுத்துருக்கோம்ன்றது எல்லாமே காட்டும் உங்களுக்கு. ஸோ, எத்தனை குவான்டிட்டி, எப்ப பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்ப வந்து செல் பண்ணீங்க, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில காட்டியிருக்கு. ஸோ, இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி வந்திருக்கு, ஃபியூச்சர் சார்ட்ஸ் எடுத்து நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டான என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி வந்து நம்ம ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லிப்பேஜஸ் அப்ளை பண்ணணும். ஸோ, நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 0.5 இல்லாட்டி 1% குடுத்துருக்கேன். ஸோ, மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1.5 குடுக்கலாம். இல்லாட்டி 1 குடுக்கலாம். வந்து என்ன பண்ணேன் 1 குடுக்குறேன். ஸோ, 1 குடுத்த பிறகு நான் பார்க்குறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கீழ வந்திருக்கு. ஸோ, டாலர் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஸோ, எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து 1 கீழ குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ, அதே மாரி இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ, ₹800 இங்க வந்து 768 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 800 தான் நம்மளுக்கு வந்து 834 தான் வந்து நம்மளுக்கு அதிகபட்ச லாஸா இருந்திருக்கு. அதே மாரி அதிகபட்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஆ 14,000 சாரி 14,369. ஸோ, இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, 10,000ஓட நம்மளுக்கு வந்து 100% ப்ராஃபிட் குடுத்த மாரி இது. ஓகேங்களா? ஸோ, நான் வந்து 1% டாலர் குடுத்துருக்கேன். இப்ப வந்து இதில வந்து நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போறோம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நான் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், இது வந்து ஆல்கோ சி பை இது வந்து நேம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம். அதே சேம் ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துரலாம். அது சேம் கண்டிஷன் தான். பட் இதில வந்து நான் நெக்ஸ்ட் வீக்ன்னு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணலாம்னா, கரண்ட் மந்த் அதாவது மந்த்லி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி எல்லா மந்த்லயும் கடைசி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். அந்த மந்த்துடைய பிரீமியம் தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மந்தோட பிரீமியம்னா, அதுலயும் ₹100 பிரீமியம் சேம் தான். எல்லா கண்டிஷனும் சேம் தான். மத்தபடி வேற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறதில்ல.
ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ எகைன் வந்து என்ன பண்ணுங்க, டைரெக்ட்டா இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்ல. அதே டேட்டு எல்லாமே அதே டேட் தான். வேறு எந்த டேட்டும் சேஞ்ச் பண்ணல. டைமும் அதே மாரி தான் எல்லாமே. ஸோ 5 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து சப்மிட் கொடுத்துருங்க. கைஸ் பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு. பேக் டெஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் பாருங்க. உங்களுக்கு 1,32,000 இருக்கு. நம்ம ப்ரீவியஸா பண்ணது பார்த்தீங்கன்னா, 1,21,000 தான் இருந்துச்சு. பட் இதில வந்து 1,32 இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்க எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 52 இருக்கு. நம்மளுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. அதே மாரி இது 1.58 ரிஸ்க் பெட் இருக்கு. 1.82 இருக்கு. டாலர் பாருங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி எவ்வளோ டாலர் இருந்துச்சு? 7,695 அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 76% 80% கிட்ட வந்து நம்ம டாலர் இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே குறைஞ்சு வெறும் 40% நமக்கு டாலர் இருக்கு. ஸோ ரொம்பவும் சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இது. ஏன்னா டாலர் எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஷன் பைல நீங்க 50% கீழ கொண்டு வரீங்களோ அதுதான் ஒரு ரொம்பவே நல்லது உங்களுக்கு. வின்னிங் ஸ்ட்ரீக் 9 இருக்கு. லாசிங் ஸ்ட்ரீக் 7 இருக்கு. இப்போ இதுலயுமே வந்து என்ன பண்ணலாம்னா, டோட்டல் டிரான்சாக்ஷன் இதில போட்டுருப்பாங்க பாருங்க. இதுலயும் பாருங்க எல்லா மந்த்துமே கிரீனா வந்திருக்கு. மேக்ஸிமம் மந்த் பார்த்தீங்கன்னா 16,000 இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கு. இதில பாருங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு இதில 90,000 கிடைச்சிச்சு. இதில பாருங்க உங்களுக்கு 18,000. ஏன்னா கொஞ்சம் குறையும். ஆனா அக்யூரசி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அது இல்லாம இதில டோட்டலா 255 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இதில. இதில பாருங்க இதில 252 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ்ட்டா இந்த 1 1/2 வருஷத்துல எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, வெறும் ₹10,000 எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ₹1,32,966 கிடைச்சிருக்கு. டிவைடட் பை போட்டு நீங்க என்ன பண்ணணும் 10,000 போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 13 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ 13 மடங்குன்னா பார்த்துக்கங்க 1300% இது. ஸோ 100%னா 1 மடங்கு 1300% இன்டு 100 கூட போடுங்க. பார்த்தீங்கன்னா 1329% வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ப்ராஃபிட் குடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஸ்லிப்பேஜஸ் இல்லாம. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு 1% ஸ்லிப்பேஜ் அப்ளை பண்றேன் நானு. 1% ஸ்லிப்பேஜ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து 74,918 நம்மளுக்கு வந்து என்னன்னா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இத வந்து நீங்க 10,000 வச்சு போட்டீங்க அப்படின்னா, ஒரு 749% வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அதாவது 749% அதாவது 749% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்துருக்கு. அதாவது உங்களுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, வெறும் 1 வருஷத்துல 7 மடங்கா மாறியிருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னா, இது வந்து எப்படி வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப இந்த இடத்துல டிப்ளாய் லைவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிப்ளாய் லைவ் ஸ்ட்ராட்டஜி குடுத்துருங்க. குடுத்த பிறகு உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னா பண்ணிடலாம். இதுல வந்து நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஃபார்வர்ட் டெஸ்டிங். ஃபார்வர்ட் டெஸ்டிங்னா பேப்பர் டெஸ்டிங். பேப்பர் டெஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிராக்டிஸ் பண்ண பிறகு எடுத்தோனே லைவ் கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு 1 வீக், ஒரு 1 மந்த் வந்து என்ன பண்ணுங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி ஒன் கிளிக் ட்ரேடிங் குடுத்துக்கலாம். அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லாம நான் போய் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயி பிரஸ் பண்ணா மட்டும் தான் வந்து என்ட்ரி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அது ஒன் கிளிக் ட்ரேடிங். ஆட்டோ ட்ரேட் குடுத்துரு அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதில கண்டிஷன்ஸ்லாம் எல்லாமே போட்ட பிறகு டிப்ளாய் லைவ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா லைவ்லயே இருந்துட்டே இருக்கும். எப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அப்போ வந்து உங்களுடைய இந்த எக்ஸிகியூஷன் ஆயிரும். நீங்க வந்து வொர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. காலையில 9:15க்குலாம் நீங்க என்ன பண்ணுங்க, 9:15க்குள்ள வந்து என்ன பண்ணுங்க, நீங்க என்ன லாகின் பண்ணிடணும். உங்களுடைய புரோக்கரோட வச்சு லாகின் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த புரோக்கர் வச்சு நீங்க லாகின் பண்ண இஷ்யூவா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா வீடியோவே போடுறேன் நானு. கைஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 7 டேஸ் வந்து இதில ஃப்ரீயா குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்களுடைய புரோக்கரோட வச்சு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ஒரே ஒரு லைவ் டிப்ளாய்மென்ட்டோ, ஒரே ஒரு ஃபார்வர்ட் டெஸ்ட் ஏதோ ஒண்ணு மட்டும் பண்ண முடியும். அதேமாரி 100 கிரெடிட்ஸ் குடுப்பாங்க. அந்த கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு குவான்மன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பேசிக் பிளான் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க ஆனுவல் பிளானோ ஏதோ பண்ண வேண்டாம். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, பை பிளான் இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இத கிளிக் பண்ணுங்க இதுல. ஸோ கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாரி ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பில்ட் மந்த்லின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேசிக் பிளான் ரூ. 1,300 மட்டும் போடுங்க. ஸோ இந்த ரூ. 1,300 வந்து கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கூப்பன் கோட் சொல்றேன். அந்த கூப்பன் கோட நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த உடனே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, 7 டேஸ் ஃப்ரீயா குடுப்பாங்க. அந்த 7 டேஸ் யூஸ் பண்ண பிறகு, உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ GRPIN ஸோ ஃபர்ஸ்ட்டு கேப்ஸ் மத்ததெல்லாம் ஸ்மால் குடுத்துட்டு 20 குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா 20% வந்து டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க இதுல. ஃபர்ஸ்ட்டு வெறும் நீங்க ரூ. 1000 குடுத்து மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க இத வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல 250 கிரெடிட்ஸ் குடுப்பாங்க. லைவ் டிப்ளாய்மென்ட் குடுத்துருப்பாங்க. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது. அது இல்லாம உங்களுக்கு பிரீமியம் பிளான் நெறைய இருக்கும். பிரீமியம் பிளான் இப்போதைக்கு நீங்க போக வேண்டாம். அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு இத யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து ஓகேனா பண்ணுங்க. இல்ல என்ட்ட வந்து காசு நெறைய இருக்கு. எனக்கு இந்த குவான்மென்ட் பத்தி நான் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, குவார்ட்டர்லி போங்க. குவார்ட்டர்லி போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிருக்கு.
அதே மாதிரி ஆனுவல் பிளானுமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணும்போது, உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப குறையும். ஸோ, நீங்க வந்து இந்த குவான்மேன வேலைக்கு வச்சிருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க என்ன கண்டிஷன் குடுக்குறீங்களோ, அதுதான் அவங்க பை பண்ணுவாங்க. அதே மாரி அதுதான் அவங்க செல் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்ல. ஸ்க்ரீன பார்க்க தேவையில்ல. நல்ல வொர்க்கிங் பீப்பிள்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நீங்க இத பேஸ் பண்ணி நீங்க வந்து நெறைய பிசினஸ் கூட பண்ணலாம். இத வந்து நீங்க ரன் பண்ணி விட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்டோ, லாஸோ உங்களுக்கு புக் பண்ணி குடுத்து போயிட்டே இருக்கும். ஓகே கைஸ். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி வேற எந்த இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு இத எப்படி மாத்தலாம்? பேக் டெஸ்ட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு. ஸோ இந்த மாரி எந்த மாரி டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே கைஸ். இப்ப நம்ம வந்து கால் ஆப்ஷன் மட்டும் தான் பார்த்துருப்போம். அடுத்த புட் ஆப்ஷன் வந்து பார்க்க போறோம். அந்த புட் ஆப்ஷன்றத கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாரி நான் நெறைய எஜுகேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போறோம். அதே மாரி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிலே 2, 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதையும் வந்து நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணி லைவா எக்ஸிக்யூட் பண்றது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா சொல்றேன். அதனால கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே கைஸ். நம்ம இத விட சூப்பரான ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.